வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி வெயிலுக்கு சில்லா சாப்பிடுற மாதிரி டேஸ்டியான ஒரு சாகோ ஃப்ரூட் கஸ்டர்ட். இது செய்யறது ரொம்ப ஈஸி. நிறைய ஃப்ரூட் சேர்த்து நம்ம செய்யறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட. இதுக்காக நம்ம ஸ்பெஷலா எந்த ஃப்ரூட்ஸும் வாங்க வேணாம். வீட்டில் இருக்கிற எந்த ஃப்ரூட்ஸை வச்சு வேணும்னாலும் நம்ம இதை செய்யலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு டைம் செஞ்சு பாருங்க, இது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷலா இந்த மாதிரி நிறைய டேஸ்டியான டெசர்ட்ஸ் அண்ட் ஜூஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். இதோட பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது மாவு ஜவ்வரிசி தான், நீங்க நைலான் ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த ரெசிபியில நம்ம ஆட் பண்ண போற எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பச்சை திராட்சை 1 கப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சீட்லெஸ் கிரேப்ஸ் தான். அண்ட் கூடவே 1 கப் மாதுளைய உரிச்சு எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிளும் ஒரு பனானாவும் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமா சாப் பண்ண பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். ஆப்பிளையும் பனானாவையும் லாஸ்டா கட் பண்ணிக்கலாம். இப்பவே கட் பண்ணி வச்சோம்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற எந்த ஃப்ரூட்ஸை வச்சு வேணாலும் நம்ம இதை செய்யலாம். நட்ஸும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். பால் சூடாகி வரும்போது சைடில் ஆடப்படியும் அதையும் பாலோடவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் ஒரு கொதி வந்ததும் இதுல 1 கப் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் அளவு இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு பாலை கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பால் சுண்டி திக்காகி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். எப்பவுமே கஸ்டர்ட் மிக்ஸ் கீழே செட்டில் ஆயிருக்கும். பால்ல சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு கைவிடாம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதையும் கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர்ல இருக்கிற பச்சை வாசனை போகணும். இப்ப கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கஸ்டர்ட் பவுடர்லயே மைல்டான வெனிலா ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு அதுவே போதும்னா நீங்க எசன்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா ஆறட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி சூடு பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இப்போ நல்லா ஊறி இருக்கு. இதை ஃபில்டர் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணியில சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஜவ்வரிசிய வேக விட்டுறலாம். நல்லா ஊறி இருந்தா சீக்கிரமாவே வெந்துடும். இப்ப ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதுல இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊத்தி அதையும் ஃபில்டர் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது ஜவ்வரிசியில இருக்கிற ஸ்டிக்கினஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடும். இப்ப கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸை 1 by 1 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா நீங்க நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் சேர்த்து
கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான சாகோ ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹாட் சீசன்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப சில்லா அண்ட் ஹெல்தியா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.